இன்றைய அரசியல் சூழலை நையாண்டி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையுடன் இயக்குனர் இந்த படத்தின் கதையை சொல்ல அதற்கு ஓகே சொல்லித்தான் கவுண்டமணி பல வருடங்கள் கழித்து நடிக்க ஒத்துக்கொண்டிருப்பார் என தெரிகிறது. மிகப்பெரிய அரசியல்வாதியான முத்தையா தேர்தலில் தோல்வியடைய மீண்டும் வரும் தேர்தலில் அவர் வெற்றி பெற என்ன செய்தார் என்பதுதான் படத்தின் கதை. கூடவே குடும்ப ரசிகர்களை கவர வேண்டும் என்பதற்காக தனது 3 தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைக்க 3 சகோதரர்களை தேடும் கதையையும் அதற்கு ஒரு வித்தியாசமான லாஜிக்கையும் இயக்குனர் வைத்திருக்கிறார். 85 வயதாகும் கவுண்டமணிக்கு 3 மகள்கள் என்று வைத்திருந்தால் கூட நல்லா இருக்குமே என படத்தை பார்த்த சிலர் தியேட்டரிலேயே கமெண்ட் அடிக்க ஆரம்பித்து விட்டனர். சோஷியல் மீடியாவில் அரசியல்வாதிகளை வைத்து வெளியாகும் அனைத்து ட்ரோல் வீடியோக்களையும் ஒரே இடத்தில் பார்த்தது போன்ற அனுபவத்தை கொடுக்கிறது. சமாதியில் தியானம் செய்வது, தரையில் அடித்து சத்தியம் செய்வது, வாய்ப்பில்லை ராஜா என பேசுவது என யோகி பாபு முடிந்தவரை தனது நடிப்பால் படத்தை காப்பாற்ற முயன்றிருக்கிறார். கவுண்டமணி வரும் காட்சிகளும் அவர் பேசும் வசனங்களும் சண்டை செய்யும் காட்சிகள் எல்லாம் பெரிதாக ஈர்க்கவில்லை. காமெடி ஜாம்பவானை வைத்து ட்ரோல் வீடியோ எடுத்தது போலத்தான் படம் உள்ளது. கவுண்டமணி, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்டோர் அப்பப்போ ரசிகர்களை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் எடுத்துக்கொள்ளும் முயற்சி மட்டுமே படத்திற்கு பலமாக உள்ளது. மற்றபடி பெரிதாக எதுவுமே இல்லை.